மருத்துவர்களாக வேண்டும் என்ற பெரும் கனவோடு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எதிராக அரசாங்கம் தொடுக்கக்கூடிய மிகப்பெரிய யுத்தம் தான் நீட் என்ற நுழைவுத் தேர்வு. இத்தனை ஆண்டு காலமாக நன்கு படித்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய தகுதி படைத்த மாணவர்கள் மருத்துவராகி இன்றைக்கு பல்வேறு விதமான சேவைகளை இந்த சமூகத்தில் ஆற்றி இருக்கக்கூடிய சூழல்ல கல்வியினுடைய தரத்தை நாங்கள் மேம்படுத்த போகிறோம் என்று சொல்லி மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு நீட் என்ற இந்த மோசமான ஒரு நுழைவுத் தேர்வை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். உண்மையில் இது கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவதற்கா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. பொதுவாக சாமானிய மக்கள், கீழ்நிலையில் உள்ளவர்கள், சிறுபான்மை சமுதாயத்தவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவர்கள் தொழில் சார்ந்து போக வேண்டுமே தவிர படித்து உயர்கல்விக்கு வரக்கூடாது. உயர்கல்வி என்பதெல்லாம், மருத்துவர் என்பதெல்லாம் அது உயர் சாதியினருக்கானது என்கிற போக்கில் தான் இது கல்வியாளர்களால் திட்டமிட்ட தொடுக்கப்பட்ட ஒரு யுத்தம். அது இந்த நீட் என்ற நுழைவுத் தேர்வின் காரணத்தினால் மருத்துவராக முடியாமல் பல மாணவருடைய உயிர்களை நாம் தமிழகத்திலே இழந்திருக்கிறோம். பல்வேறு வகையிலான சட்ட போராட்டங்கள், சட்டமன்றத்திலே தீர்மானங்கள், ஜனநாயக வழியிலே பல போராட்டங்கள் என்று தொடர்ச்சியாக இந்த நீட்டுக்கு எதிராக தமிழகம் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறது. ஆனாலும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக பதவியில் இருக்கின்ற காலம் வரை நிச்சயமாக இந்த நீட்டை ஒழிக்க முடியாது. அந்த நீட் என்ற நுழைவுத் தேர்வுல இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக மோசடிகள் அரங்கேறி வரக்கூடிய சூழலை நம்ம பார்க்கிறோம். நல்ல கல்வியினுடைய தரத்தை உயர்த்த போகிறோம் என்று சொல்லி அதில் மோசடி செய்து தகுதியற்ற பல பேர் இந்த நீட் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று இந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பல மாணவ மாணவிகளை நம்ம பார்க்கிறோம். அவருடைய விசாரணையில் போது அவர்கள் பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு இந்த நீட் தேர்வில் வெற்றி பெறுவதற்காக அவர்கள் செய்த குற்ற சம்பவங்களினால் கைது செய்யப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது. கடந்த 2024 இதே நீட் நுழைவுத் தேர்வில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பீகார்ல பல பேர் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் அன்றைக்கு அது ஒரு தீவிரப்படுத்தப்படாமல், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படாமல் அந்த நீட்டினுடைய கொஸ்டின் பேப்பர் முன்னதாகவே அது கசிய விடப்பட்டு அதே போன்ற இப்ப 2026 நடந்து முடிந்திருக்கக்கூடிய மே மாதம் நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது விசாரணையில் ராஜஸ்தான்ல இந்த நீட் தேர்வினுடைய வினாத்தாள் கசிந்திருக்கிறது. சமூக ஊடகங்கள்ல, வலைதளங்கள்ல பல பேருக்கு பகிரப்பட்டிருக்கிறது என்ற அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த நீட் நுழைவுத் தேர்வுக்கான வினாத்தாள் பயங்கரமா பாதுகாக்கப்பட்டிருக்கு. அங்க 24 மணி நேரம் சிசிடிவி இருக்கு. அந்த வினாத்தாள் எடுத்து செல்லக்கூடிய எக்ஸாம் சென்டர் வரைக்கும் ஜிபிஎஸ் கருவி கண்காணிப்பில் இருக்கிறது. அங்கு ஜாமர் வைத்திருக்கிறார்கள். இப்படி பலகட்ட பாதுகாப்பு செக்யூரிட்டி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எப்படி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகும்? எப்படி சமூக ஊடகங்கள்ல பல பேருக்கு அது பகிரப்படுகிறது? அதுல விசாரணை இப்பொழுதுதான் துவங்கி இருக்கிறது. படிப்படியாக பார்க்கின்ற பொழுது அந்த வினாத்தாளை எடுத்து அதை என்ன செய்திருக்கிறார்கள்? பல லட்சங்களுக்கு இன்றைக்கு விற்பனை செய்திருக்கிறார்கள். ஒரு பேப்பரை எடுத்து அது 30,000, 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் என்றெல்லாம் பல கோடிகளுக்கு அதை விற்பனை செய்து பணம் பார்த்திருக்கிறது ஒரு கும்பல். அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்த நீட் என்பது ஏதோ 2024, 26 இப்படி சில ஆண்டுகள் நடந்த மோசடி அல்ல. ஒட்டுமொத்தமாக இந்த நீட் என்பதை மோசடி. மருத்துவராக வேண்டும் என்ற பெரும் கனவோடு இருக்கக்கூடியவர்களை சிதைக்கக்கூடிய கூறான ஒரு ஆயுதம் இந்த நீட். அப்பொழுது இந்த நீட் என்ற இந்த மோசமான ஒரு தேர்வை கடுமையான முறையில் ஒழிக்கப்பட வேண்டும். தமிழகத்திற்கு நாம் விலக்கு கேட்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இது இந்தியா முழுமைக்கும் இது நடைமுறைப்படுத்த வேண்டும். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய தரமான மாணவர்களுக்கு மருத்துவத்திலே நாம் இடமளிக்க வேண்டும். எந்த அளவுக்கு இன்றைக்கு வணிகமயமாகவும் மாறி இருக்கிறது என்று சொன்னால், உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா இந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் 22,79,000 பேர். நம்மளுடைய இந்திய அளவில் பார்த்தீங்க என்று சொன்னால் தனியார் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் எல்லாவற்றையும் சேர்த்து 1,20,000க்கும் அதிகமான இடங்கள் தான் நம்மால் நிரப்ப முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 பேர் மாணவர்கள் நீட் எழுதினால் 5 பேரை தான் மருத்துவராக கல்லூரிக்குள்ள அவர்கள் செல்ல முடியும். 100க்கு 95 பேர் அவர்கள் மருத்துவராக ஆக முடியாது என்ற ரேஷியோல அத்தனை லட்சம் பேர் இன்றைக்கு மருத்துவ தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை லட்சம் பேர் இன்றைக்கு நீட் நுழைவுத் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, கோச்சிங் சென்டர் என்ற பெயரில் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடிக்கக்கூடிய கோச்சிங் சென்டர் இருக்கிறது. மருத்துவ கல்லூரிகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும் பண முதலைகளுக்கு தான் மருத்துவராக முடியும் என்ற நிலையில இன்றைக்கு மருத்துவ கல்லூரியில் உள்ள ஃபீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவர்கள் 5 ஆண்டு கல்லூரியை முடித்து வெளியே வருகின்ற பொழுது 1 இருந்து 2 கோடி ரூபாய் வரை இன்றைக்கு பணம் செலவழிக்கிறார்கள். இது நான் சொல்வது குறைந்தது. இதை தாண்டி இன்னும் பல கோடிகளை இன்றைக்கு மருத்துவ கல்லூரிகள் பார்க்கிறார்கள், கோச்சிங் சென்டர்கள் பார்க்கிறார்கள். இன்றைக்கு நீட் தேர்வின் மூலமாக மருத்துவராகும் கனவு என்பது சிறுபான்மை, ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமுதாயத்திற்கு அது காணல் நீராகவே போய்கொண்டிருக்கிறது. அதை தக்க வைக்க வேண்டும் என்பதுதான் உயர் சாதியினருக்கும் பாஜகவினுடைய திட்டம். அதற்கு ஒருபோதும் தமிழகம் கண்டிப்பாக இடம் கொடுக்க கூடாது. இதை எதிர்த்து கடுமையாக நாம் போராட வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். இதை ஒட்டுமொத்தமாக இந்த நீட் என்பது ஒழிக்கப்பட வேண்டும்.